உன்னை வெல்ல விரும்புகிறவன் வெளியில இல்லை, அவன் உன் உள்ளே இருக்கிறான். நம்ம வாழ்க்கையே நாமே கெடுக்கிற ஒரு மறைமுக சக்தி இருக்கு. அதுக்கு பேரு செல்ஃப் சாபட்டாஷ். நீ தோல்வி அடைவதற்கு காரணம் திறமையில்லாததில்லை, உன் மனம் உன்னை தடுக்குது. உன் மனம் ஒரு இராட்சியம் மாதிரி. மேல் மனம் இப்போ நீ கேட்கிற குரல். உள்மனம் உன் பயம், பழக்கம், நம்பிக்கை. ஆழ்மனம் நீ மறந்து போன திறமைகள், பழைய அனுபவங்கள். அந்த ஆழ்மனத்தில்தான் உன் வெற்றிக்கான புதையல் புதைந்திருக்கு. அதை திறக்க உதவும் முதல் ஆயுதம் தியானம். தியானம் அமைதிக்காக மட்டுமில்ல, அது மன சத்தத்தை குறைக்கும், உள்ளுணர்வு சிக்னல்களை கேட்க வைக்கும். ஒரு நாள் தியானத்தில் திடீர்னு தோணும், இதே பிரச்சனையை நான் முன்னாடி சமாளிச்சேன். அது சாதாரண நினைவில்லை, அது உன் ஆழ்மன மெசேஜ். இரண்டாவது ஆயுதம் உள் உரையாடல். தோல்விக்கு முன்னாடி மனசு சொல்வது, நீ முடியாது, விட்டுவிடு. ஆனா பயிற்சி செய்த மனசு சொல்வது, முன்னாடி நீ இதை செஞ்சிருக்க, மீண்டும் முயற்சி பண்ணு. உன்னிடம் கேள், என் தைரியமான நான் இப்போ என்ன செய்வேன்? மூன்றாவது ஆயுதம் நினைவு தோண்டல். தினமும் ஒரு நிமிஷம் எடுத்துக்கொண்டு நினைத்துப்பார். நீ வென்ற ஒரு பிரச்சனை, நீ கடந்து வந்த ஒரு பயம், நீ கற்ற ஒரு திறமை. உன் மூளை மெதுவாக புரிந்து கொள்கிறது, நான் பலவீனன் இல்லை, நான் அனுபவம் கொண்டவன். நான்காவது ஆயுதம் உள்ளுணர்வு. சில நேரம் காரணமே தெரியாமல் ஒரு உணர்வு வரும், இதை செய்யாதே, இங்கிருந்து விலகு. அது பயமில்லை, அது உன் அனுபவம் கொடுக்கும் எச்சரிக்கை. நீ புதிய மனிதனாக வேண்டியதில்லை, நீ யார்னு மறந்ததை நினைவுபடுத்திக்கணும். செல்ஃப் சாபட்டாஜ் உன் எதிரி இல்லை, அதை வெல்லும் வீரன் நீதான். உள்ளிருக்கும் எதிரியை வென்றவன் உலகத்தையே வெல்ல முடியும். இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாத்தி யோசி, வாழ்க்கை லேசாகும்.